இந்த குடியரசு நாள் வாழ்த்துக்கள். ஏன்னா இது ஒரு முக்கியமான நாள். அதாவது ஜனவரி 26, 1950 தான் நம்ம நாடு குடியரசு நாடாக அறிவிக்கப்படுகிறது. என்னடா வந்த உடனே ஒரு பள்ளிக்கூட ஆசிரியை மாதிரி பாடம் எடுக்கிறாங்க நினைக்க வேணாம். இது ஒரு முக்கியமான விஷயம் மகளிருக்கு. அதனாலதான் சொல்ல வந்தேன். 1947 தான் நமக்கு சுதந்திரம் கிடைக்கிறது, ஆகஸ்ட் 15. அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் நம்மளுடைய சட்ட திட்டங்கள்லாம் எழுதுறாங்க. எழுதி 1950 தான் இது குடியாட்சி, அதாவது குடிமக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு அரசாங்கம் வேண்டும் என்று நம்முடைய இந்திய நாடு குடிமக்களால் தேர்ந்தெடுக்கப்பட ஒரு ஆட்சி நடத்த வேண்டும் என்ற அந்த நிலைமையை குடியரசு நாடாக இன்றைக்கு அறிவிக்கிறார்கள். எப்ப 76, 77 வருடங்களுக்கு முன்னால அறிவிக்கிறாங்க. ராஜாங்கள் கிடையாது, சிற்றரசர்கள் கிடையாது, ஜமீன்தார்கள் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. மக்களாகவே ஓட்டு போட்டு தேர்தலில் வாக்களித்து அவர்களுடைய தலைவர்களை அவர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இந்த நாள்ல பதிவு பண்றாங்க. குடியாட்சி, குடிமக்களால் நடத்தப்படுகின்ற ஒரு ஆட்சி அப்படின்றதுதான் குடியரசு. அது 1950 இதே ஜனவரி 26, 76 வருடங்கள், 77 வருடங்கள் முன்னாடி நமக்கு கிடைக்குது. அதுல இன்னொரு சிறப்பம்சம் என்ன இருக்கு தெரியுமா? எத்தனையோ நாடுகள்லாம் விடுதலை அடைந்து 100 வருஷம், அமெரிக்கா இருக்கு இல்லையா, அமெரிக்கா எவ்வளவு பெரிய வளர்ந்த நாடு. 100 வருஷம் அவங்க விடுதலை அடைஞ்சு கூட பெண்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது. பெண்கள் ஓட்டு போட்டு அவர்களுடைய தலைவரை தேர்ந்தெடுக்கும் உரிமை எந்த நாட்டிலையுமே வழங்கப்படல. நிறைய நாடுகள் நல்ல முன்னேறிய நாடுகளாக இருந்தாலும் கூட அங்க பெண்கள்லாம் போராட்டம் செய்துதான் அவங்க வாக்குரிமையை வாங்கியிருக்காங்க. ஆனா இந்தியா விடுதலை அடைந்து 3 வருடத்தில் 1950 குடியாட்சியாக அறிவிக்கப்பட்ட அந்த நாளிலிருந்து, ஜனவரி 26, 1950 வருடம், அந்த நாளிலிருந்து அனைத்து மக்களும் சமம். அவங்க ஏழையா இருந்தாலும் பணக்காரர்களா இருந்தாலும் சரி, படித்தவர்களாக இருந்தாலும் சரி, படிக்காதவராக இருந்தாலும் சரி, அவங்க உழைக்கும் வர்க்கமாக இருந்தாலும் சரி, இல்ல கூலி வேலை செய்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, 21 வயதானா அவங்க ஓட்டு போடலாம் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சட்டத்தை அன்றைக்குதான் கொண்டு வராங்க. ஜனவரி 26, 1950. எவ்வளவு பெரிய விஷயம்! பெண்களுக்கும் ஓட்டு உரிமை. வேற எந்த நாடுமே அதெல்லாம் கொடுக்கல. இந்தியா தான் அந்த உரிமையை யாருமே கேட்காமையே எல்லாரும் சமம், யார் வேணாலும் ஓட்டு போடலாம் என்ற உரிமையை இந்த குடியாட்சி, அந்த குடியரசு தினத்துல தான் நமக்கு கிடைக்குது. இப்ப அந்த ஓட்டு உரிமை என்பது 21 வயசு இல்ல, 18 வயசா குறைஞ்சிருச்சு. ஆனா எல்லாருமே ஓட்டு போடலாம் இல்லையா? 18 வயசு ஆனா யார் வேணாலும் ஓட்டு போடலாம். நீங்க எந்த கிராமமா இருந்தாலும் சரி, எந்த டவுனால இருந்தாலும் சரி, பெரிய பணக்காரர்களாக இருந்தாலும் சரி, ஒண்ணுமே இல்ல, ஒரு நாளைக்கு அன்றாடம் பிழைப்பு நடத்தக்கூடிய ஒரு எளியவர்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கும் எல்லோருக்கும் இருக்கக்கூடிய அதே ஓட்டுரிமை எல்லாருக்கும் இருக்கு. அந்த விஷயத்தை பதிவு செய்த நாள் தான் இந்த குடியரசு தினம். அதனால இந்த நாளை நாம ரொம்ப நன்றியோடு நினைச்சுக்கணும். அதனாலதான் எல்லாரும் பாருங்க, பேட்ஜ் எல்லாம் குத்திட்டு காலையில நம்ம நாட்டு கொடிக்கு நம்ம வீர வணக்கம் செலுத்திட்டு வந்திருக்கோம். அதனால இது ஒரு மிகப்பெரிய நாள். அப்படின்னா என்ன அர்த்தம்? பெண்களும் ஓட்டு போடலாம், ஆண்களும் ஓட்டு போடலாம் அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்க கையில எவ்வளவு வருஷத்துக்கு ஒரு முறை பவர் வருது? 5 வருடங்களுக்கு ஒரு முறை உங்களுக்கு சக்தி, அதிகாரம் கிடைக்கிறது. நீங்கள் நல்ல தலைவனை தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு 5 வருஷத்துக்கு ஒரு முறை கிடைக்குது. அதானே? அப்படிப்பட்ட ஒரு நல்ல தலைவர்களை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். தேர்ந்தெடுத்தா நாடு நல்லா இருக்கும். நல்ல படிப்பு, நல்ல வேலை, எந்த கெட்ட பழக்கம் இல்லாத ஒரு இளைய சமுதாயம் வேணும்னா நல்ல தலைவர்களை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். என்னடா வந்தவனே எலெக்ஷன் பத்தி பேசுறாங்க அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. ஏன்னா உங்ககிட்ட தான் அதிகாரம் வருது. நீங்கள் நல்ல முடிவு எடுத்தா உங்க பிள்ளைகளோட தலையெழுத்து நல்லா இருக்கும் இல்லையா? நீங்க நல்ல முடிவு எடுத்தாதான் உங்க பிள்ளைங்களோட தலையெழுத்து நல்லா இருக்கும். இன்றைக்கு நம்ம குடியாட்சி, குடியரசு அப்படிலாம் பேசுறோம். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு குடிமக்களால் நடத்தப்படும் ஆட்சி தான் இருக்குதான்னா
இல்லன்னு தான் சொல்லணும். ஏன்னா குடியாட்சின்றதோட பேரையே மாத்திட்டாங்க. என்ன ஆயிடுச்சு? குடி பழக்கம் நிறைந்த ஒரு சமுதாயமாகவே இந்த தமிழ் சமுதாயம் மாறிவிட்டது. அப்படித்தானே? ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் குடிச்சிருப்பாங்களா? குடினா கேவலமா நினைப்பாங்க. நம்ம வீட்டுல எல்லாம் அந்த மாதிரி ஒரே ஒருத்தர் யாராவது குடிப்பழக்கம் இருந்தா அவங்கள எவ்வளவு கேவலமா நடத்துவாங்க. அவங்க வீட்டுக்குள்ள விட மாட்டாங்க. கல்யாணத்துல எல்லாம் வந்து அவங்கள துரத்தி அனுப்பிச்சிருவாங்களா இல்லையா? ஐயோ அவன் குடிக்காரன், அவன் கல்யாணத்துல வந்து அவன் அமக்கல பண்ணுவான், வேணான்னு சொல்லி துரத்தி அனுப்பிச்சிருவாங்க. இன்னைக்கு அப்படி கிடையாது. ஒரு வீட்ல யாராவது ஒருத்தர் குடிகாரர்களாக இருக்கிறாங்க. அவங்கள நம்ம என்ன சொல்ல முடியும்? ஏன்னா இப்ப பொங்கல் வந்துதா? பொங்கல் வந்துச்சா? பொங்கலில் காஞ்சிபுரம் மாவட்டம், இந்த மாவட்டத்துல மட்டும் எத்தனை கோடி ரூபாய்க்கு குடித்திருக்கிறார்கள் தெரியுமா என்னுடைய அன்பு சகோதரிகளே? 29 கோடி. 4 நாள்ல பெரும்பொங்கல், மாட்டு பொங்கல், நடுவில் அந்த காணும் பொங்கலுக்கு கடையை மூடிட்டாங்க. இன்றைக்கும் எனக்கு தெரிந்து கடை மூடி இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அங்க அன்னைக்கு கொடுக்கல, அந்த சனி ஞாயிறு இந்த 4 நாட்களில் 29 கோடி ரூபாய்க்கு நம்ம வீட்டு ஆண் மக்கள் கொண்டு போய் குடிச்சே கழிச்சிருக்காங்க அவங்களுடைய பணத்தை. 3000 ரூபாய் பொங்கல் பரிசாக எல்லாருக்கும் வந்து சேர்ந்த பணம் இப்ப எங்க இருக்கு? அதே ஒயின் ஷாப்ல தான் இருக்குது. அந்த ஒயின் ஷாப்ல இருந்து தான் உங்களுக்கு வந்தது அந்த 1000 ரூபாவா இருக்கட்டும். அதே ஒயின் ஷாப்ல இருந்து தான் 3000 ரூபாய் உங்களுக்கு பொங்கல் பரிசா கொடுத்தாங்க. அதே 3000 ரூபாய் இப்ப மறுபடி ஒயின் ஷாப்கே போயிடுச்சு. அதாவது உங்ககிட்ட இருந்தே வாங்கி உங்களுக்கே நம்ம சொல்லுவாங்க தெரியுமா? அந்த காலத்துல வெள்ளத்துல பிள்ளையார் பிடிச்சி வைப்பாங்களாம். வெள்ளத்துல பிள்ளையார் பிடிச்சி வச்சு சாமி கும்பிடுவாங்க. அப்புறம் அதுக்கு படைக்கிறதுக்கு என்னன்னு தேடுவாங்க. வெத்தலை பாக்கு பழம் இல்லைன்னா அதுல இருந்தே ஒரு வெள்ளத்தை கிள்ளி அவருக்கு படைச்சிருவாங்களாம். என்னன்னா அவருக்கு படைக்கிறதுக்கு ஏதாவது நெய்வேத்தியம் வைக்கணுமே அப்படின்னு. அதே போல உங்ககிட்ட இருந்தே காசை வாங்கி உங்களுக்கே இலவசமாக அதை கொடுத்து அதையும் மறுபடியும் திருப்பி கொண்டு போய் டாஸ்மாக்ல கொண்டு போய் நம்முடைய வீட்டு ஆண் மக்கள் அதையும் கொடுத்துட்டாங்க. இதுதான் உண்மையான விஷயம். இங்க மட்டும் இந்த மாவட்டத்துல எத்தனை ஒயின் ஷாப் இருக்கு தெரியுமா? டாஸ்மாக் கடைகள் இருக்கிறதுலே தமிழ்நாட்டுல சின்ன மாவட்டம் இதுதான், காஞ்சிபுரம். இதுதான் சின்ன மாவட்டம். ஆனா 101 ஒயின் ஷாப், வெறும் அரசு நடத்தக்கூடிய கடைகள். ஆனா சந்து கடைன்னு ஒண்ணு இருக்கு, அது தெரியுமா? இருக்கா? யார் யார் வீட்டு பக்கத்துல எல்லாம் சந்து கடை இருக்குது? எல்லார் வீட்டு பக்கத்துல இருக்குது. அந்த சந்து கடை ஒரு 500ஆவது இருக்கும் போல இருக்குது. குறைஞ்சது இந்த மாவட்டத்துல மட்டும் ஒரு 600 குடி கடைகள், சந்து கடைகளும் டாஸ்மாக்கும் சேர்த்து 600. ஏன் ரேஷன் கடை அவ்வளவு இருக்கா? ஸ்கூல் அவ்வளவு இருக்குதா? பள்ளிக்கூட காலேஜ் அவ்வளவு இருக்காமா? உங்க பொம்பளை பசங்க போய் படிக்கிறதுக்கு காலேஜ் அவ்வளவு இருக்கா? பக்கத்து தெருல காலேஜ் இருக்கா? இல்ல உங்களுடைய ஊர் பக்கத்திலேயே ஒரு ஸ்கூல் இருக்கா? இல்ல. ஆனா ஒயின் ஷாப் மட்டும் எல்லா ஊர்லயும் இருக்கு. சந்து கடையும் இருக்குது, அரசாங்கம் நடத்தக்கூடிய கடைகளும் இருக்கிறது. இததான் திறந்து வச்சிருக்காங்க. நம்ம பசங்க படிக்கிறதுக்கோ அவங்க வேலைக்கு போறதுக்கோ எதுவுமே இங்க எந்த ஒரு விஷயமே செய்யவே இல்லை. இதுதான் குடியரசு அப்படின்னு நம்ம அவங்க பேரை மாத்திட்டாங்க. குடி அரசுன்ற பேரை இன்னைக்கு மாத்தி அதுக்கு புது அர்த்தம். அந்த மக்களை குடிக்கு அடிமையாக்கி விட்டதுதான் இந்த இன்னைக்கு நடந்து கொண்டே இருக்கிற விஷயம். அதனாலதான் சொல்றேன், இந்த முறை நீங்க உங்க அண்ணன் அன்புமணி அவரை பத்தி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுமா? ஏடா இவங்கெல்லாம் குடிக்கடையதான் ஊருக்கு ஊர் அமிச்சாங்க. ஆனா உங்களுடைய அண்ணன் அன்புமணி நீங்க கஷ்டப்பட்டா உடனே போன் பண்ணா உங்க வீட்டுக்கு ஆம்புலன்ஸ், எது 108 ஆம்புலன்ஸ், அத உங்க ஊருக்கு அவர் ஒரு ஊருக்கு அனுப்பிச்சு வச்சார். அவர் அப்ப அவருக்கு வயசு 35 வயது தான். 35 வயது ஒரு இளம் அமைச்சர் டெல்லியில சுகாதாரத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றவுடன் கிராம மக்களுடைய கஷ்டத்தை நினைச்சு ஐயோ ஏதாவது ஒரு பிரச்சனைனா, ஏன்னா வெளிநாட்டுல பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனைனாலுமே ஒரு போன் போடுவாங்க, ஒரு வண்டி வந்து நிக்கும். அந்த அமெரிக்கால அந்த மாதிரி இருக்குது, நிறைய ஊர்ல இருக்கு. ஒரு 911 அப்படின்ற ஒரு எண்ணை அவங்க போட்டாங்கன்னா எந்த பிரச்சனை, அடிவத பிரச்சனை அப்படி இருந்தாலும் சரி, யாருக்கா அடிபட்டாலும் சரி, பிரசவமா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி எதுவா இருந்தாலுமே அந்த 911 போன் போடுவாங்களாம். அதை பார்த்தவுடன் அவருக்கு தோன்றியதுதான் இந்த 108 என்ற ஒரு அவசர எண்ணை இந்தியா முழுக்க
அறிமுகப்படுத்தி எங்க போன் எப்ப போன் பண்ணாலும் அவர்களுக்கு உதவிக்கு ஒரு வண்டி வரணும், அந்த வண்டி எடுத்துக்கிட்டு அவங்க மருத்துவமனைக்கு போக வேண்டும் என்ற ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்தார். அதனாலதான் ஆஸ்பத்திரிக்கு போனா ஊர்ல யாரும் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? ஊர்ல யாரும் இல்ல, உங்க அண்ணன் தம்பி இல்ல, அப்பாவுக்கு போன் பண்ண முடியாது, அவர் வெளியூர்ல இருக்காரு, கணவரோ எங்கேயோ வேலைக்கு வெளில போயிட்டாங்க, பிள்ளைங்களாம் அந்த பக்கத்துல இல்ல, யாருக்கு போன் பண்ணுவீங்க? 108 ஆம்புலன்ஸ் போட்டோன்னே வந்துருதா? வருது இல்லையா? அந்த 108 ஆம்புலன்ஸ் போட்ட 10 நிமிஷமோ அரை மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு வந்து உங்களை எங்க கூட்டிட்டு போகணுமோ பக்கத்துல இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையோ தனியார் மருத்துவமனையோ எங்கேயாவது ஒரு இடத்துக்கு உங்களை கூட்டிட்டு போகும். இப்ப பிரசவ வழியில அவஸ்தைப்படக்கூடிய பெண்களுடைய கதியை நினைச்சு பாருங்க, எவ்வளவு கஷ்டம். தாய் பிழைப்பாங்களா, சேய் பிழைக்குமா, அந்த குழந்தை உயிரோட வருமா அப்படிலாம் பயப்படுவோம்ல. எவ்வளவு பேர் இப்ப யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த 108 ஆம்புலன்ஸ்ல 65,000 குழந்தைங்க பிறந்திருக்காங்க தமிழ்நாட்டுல மட்டும். அவ்வளோ பிரச்சனை. யோசிச்சு பாருங்க, இந்த ஆம்புலன்ஸ் இல்லைன்னா அந்த குழந்தைங்களுடைய கதி என்ன ஆயிருக்கும், இல்ல அந்த தாய்மார்களுடைய கதி என்ன ஆயிருக்கும், அந்த தாய்மார்கள் என்ன பண்ணிருப்பாங்க. அப்ப ஒரு குடும்பமே தானே 65,000 குழந்தைகள் மட்டும் இல்ல, அந்த 65,000 குடும்பங்கள், அந்த தாய்மார்கள் இல்லாம அந்த குடும்பத்துடைய கதி என்ன ஆயிருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் தான் நல்ல திட்டம். இதை நீங்கள் கேட்காமலேயே உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தவர் மருத்துவர் அன்புமணி அவர்கள். இப்ப இந்த குடியை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோமே, இந்த குடிச்சு நம்ம குழந்தைங்களும் நம்ம பெரியவங்களும் நம்ம வீட்டு ஆண் மக்கள்லாம் அவங்களுடைய உடம்பை கெடுத்துக்கிறாங்கன்னு இவர் மருத்துவத்துறை சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது இதே மாதிரி ஒரு கொடுமையான ஒரு பழக்கம், புகை பழக்கம், சிகரெட் ஊதுறத பார்த்திருக்கீங்களா? சின்ன பசங்களா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும், கடையில பீடியோ சிகரெட்டோ வாங்கி அவங்க பாட்டுட்டு அத யார பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க, அவங்க பாட்டு அதை ஊதிக்கிட்டே இருப்பாங்க. எந்த ஊருக்கு போனாலும் பார்க்கலாம், பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன், அதுல பேருந்து, நீங்க பஸ்ல போனீங்கன்னா அவங்க மூஞ்சிலே ஊதுவாங்களாமா? அந்த காலத்துல அப்பெல்லாம் நடந்திருக்குது இல்லையா? அவங்க மூஞ்சி மேலேயே. அப்ப நீங்க கையில குட்டி குழந்தைய வச்சுட்டு நீங்க பஸ்ல பிரயாணம் பண்றீங்க, உங்க மேல வந்து ஒருத்தர் சிகரெட் புகையை ஊதிட்டே இருந்தா அதை நீங்க ஊதவே இல்லைனாலும் அந்த சிகரெட் புகையில இருக்கிற அத்தனை நச்சையும் அந்த அம்மாவும் சுவாசிக்கும், அவங்க மடியில இருக்க அந்த குழந்தையும் அந்த நச்சு புகை, சிகரெட் புகையில இருந்து வரக்கூடிய அந்த நச்சு, அந்த விஷத்தையும் சுவாசிச்சுட்டு இருக்கிறோம். இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை மருத்துவர் அன்புமணி அவர்கள் செய்தார்கள். டெல்லியில பண்ணாங்க. அவருக்கு யாருமே ஒத்துழைக்கல. எல்லாரும் அவருக்கு எதிரா கடிதங்கள், கண்டன கடிதங்கள், இந்த மாதிரி அவர் பண்றாரு அது தப்பு அப்படின்ற மாதிரி எல்லாம் எழுத ஆரம்பிச்சுட்டாங்க. அதற்கப்புறம் வந்து ஒருத்தர் கூட அதுக்கு ஆதரவு தெரிவிக்கல. அதே சமயம் அதை பற்றி எல்லாம் அவர் கவலையே படவில்லை. ஏன்னா இந்த சிகரெட்டை குடித்து கேன்சர்ல செத்து போன எத்தனையோ இளைஞர்களை நமக்கு தெரியுமா இல்லையா? சிகரெட்டை குடித்து வாய் கேன்சர், அதே சமயம் மூச்சு குழாய் லங் கேன்சர், அது புற்றுநோய் வரும். நிறைய பேருக்கு வந்து ரத்த சம்பந்தமான நோய்கள் வரும், ஹார்ட்ல பிரச்சனைகள், எல்லா பிரச்சனையும் வரும். மூச்சு குழாய் பிரச்சனை, அதாவது மூக்கு வழியா சுவாசிக்கிறதுல பிரச்சனை, சிகரெட் புகையால் ஏற்படக்கூடிய அத்தனை, பீடி புகையால் ஏற்படக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் ஒரு டாக்டரா, ஒரு மருத்துவரா இவருக்கு தெரிஞ்சதுனால இந்த பழக்கத்தை முற்றிலுமாக இந்தியாவை விட்டு ஒழிக்க வேண்டும் என்று எவ்வளவு முயற்சி செய்தாரு. அதுல அந்த போராட்டத்துல இங்க வந்து சாராய லாபி, அதே போல மது ட்ரக்ஸ் லாபி மாதிரி அங்க டெல்லியில டொபாக்கோ லாபி, புகையிலை லாபின்னு இருக்கும், புகையிலை மாஃபியா, அவ்வளோ பெரியவங்க எல்லாம் அவருக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினாங்க. ஆனா தனி மனிதனாக 35 வயது இளைஞனாக மருத்துவர் அன்புமணி போராட்டம் செய்து பொது இடங்களில் புகை பிடிப்பதை தடை செய்து அதற்கு அது தண்டனை என்ற ஒரு குற்றம், அது தண்டனைக்குரிய ஒரு கிரிமினல் குற்றம் என்ற சட்டத்தை கொண்டு வந்தாங்க. எதுக்காகமா கொண்டு வந்தாங்க? உங்களுக்காக தான். மகளிர், நீங்க எல்லாம் சிகரெட் குடிக்கிறீங்களா? மகளிர் சிகரெட் எல்லாம் குடிச்சு நான் அவ்வளவு பார்த்தது கிடையாது. ஆனா அந்த சிகரெட் புகையை சுவாசிப்பாங்க. குழந்தைங்களுக்கு சிகரெட் பழக்கம் கிடையாது. ஆனா வீட்டுல ஆம்பளைங்க எல்லாம் பிடிக்கும்போது அந்த புகையை அவங்க சுவாசிச்சாங்கன்னா அவங்களுக்கும் அது பெரிய ஆபத்து. இத்தனை விஷயங்களையும் மனசுல வச்சுதான் பெண்களுக்காகவே இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன சொல்றாங்க ஆராய்ச்சியில,
எவ்வளவோ புற்றுநோய் குறைந்திருக்கிறது. வாய் புற்றுநோய், அந்த லங் கேன்சர் குறைஞ்சிருக்குது. அதே சமயம் இந்த புகையிலையால் ஏற்படக்கூடிய அத்தனை பாதிப்புகள் பெருமளவு குறைந்திருக்கிறது. எப்படி இதை கண்டுபிடிக்கிறாங்கன்னா, ஆஸ்பத்திரிக்கு வராங்க இல்லையா, ஆஸ்பத்திரிக்கு வரும்போது அவங்க நோயை சொல்லுவாங்க. உனக்கு என்ன பழக்கம் இருக்குன்னு கேட்பாங்கல்ல, நீ என்ன சாப்பிட்ட, வயிற்று வலின்னா என்ன சொல்லுவாங்க, என்னம்மா சாப்பிட்டீங்க காலையில அப்படின்னு கேட்பாங்க. அப்போ உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா உங்களுக்கு என்ன பழக்கம், குடிக்கிறீங்களா இல்ல சிகரெட் பிடிப்பாங்களான்னு கேட்டு அதுபடியா அதுக்கப்புறம் அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வோ அதை மருத்துவர்கள் சொல்லுவாங்க. அந்த ஆஸ்பத்திரியில இந்த புகையிலையால் ஏற்படக்கூடிய அத்தனை பாதிப்புகளும் குறைந்திருக்கிறது என்ற தகவலை சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இதற்கு ஒரே காரணம் உங்களுடைய அண்ணன் மருத்துவர் அன்புமணி அவர்கள் அந்த கொண்டு வந்த அந்த புகையிலை தடை சட்டம் தான். அதே போல மருத்துவமனையில ஏற்படக்கூடிய தொற்று நோய், இப்ப நம்ம என்ன நினைப்போம், வீட்டுல தான் நமக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரிக்கு போலாம் அப்படின்னு போகும்பொழுது அங்க போனா அங்கேயும் அங்க எல்லாம் ஆஸ்பத்திரியில எல்லாம் உடம்பு சரியில்லாதவங்க தானே இருப்பாங்க, உடம்பு சரியில்லாதவங்க ஆஸ்பத்திரியில இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு எல்லாம் ஊசி போடுவாங்க, பாத்திருக்கீங்களா? ஊசி எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க, எல்லாருக்கும் ஊசி போடுவாங்க. அந்த காலத்துல ஒரு ஊசியை தான் ஒரு 10-15 பேர் 25 பேர் கூட போடுவாங்க அரசு மருத்துவமனையில எல்லாம். ஆனா இப்ப அப்படி கிடையாது, ஒருத்தருக்கும் தனி ஊசி. ஏன்னா அந்த ஊசியால தொற்று நோய் யாருக்கும் வரக்கூடாது. மலேரியா பிரச்சனை இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு அந்த ஊசியை போட்டுட்டு அதை கழுவிட்டு உங்களுக்கு போட்டா கூட உங்களுக்கும் அந்த மலேரியா வந்துவிடும். எய்ட்ஸ் பிரச்சனை இருந்தா அதுவும் அப்படியே இன்னொருத்தருக்கு சேர்ந்துரும் அந்த ஒரே ஊசியை பயன்படுத்தினா. அந்த பிரச்சனைகள்லாம் இருக்கக்கூடாது. கிராம மக்களுக்கு செலவு பண்ண முடியுமா? எல்லாருக்கும் தனித்தனி ஊசி வாங்க முடியாது. ரொம்ப ஏழை எளிய விவசாய மக்கள்ல என்ன பண்ணுவாங்க, ஐயோ அவன் போடுற ஊசியே போதுங்கிற ஆஸ்பத்திரியில இருந்துருவாங்க. ஆனா அவங்களுக்கும் தரமான மருத்துவ உதவி கிடைக்க வேண்டும். பிரைவேட் ஹாஸ்பிட்டல் எல்லாம் எல்லாருக்கும் தனி ஊசி, அப்ப ஏன் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில மட்டும் ஒரே 10 பேருக்கு ஒரே ஊசி என்ற அந்த திட்டத்தை அப்படியே அடியோடு ஒரே நாள்ல மாத்திட்டார். எல்லாரும் யாரா இருந்தாலும் சரி, ஊசி ஒரு முறை தான் போட முடியும், அதை போட்டு தூக்கி போட்டுட்டு இன்னொருத்தருக்கு புது ஊசி தான் போட வேண்டும் என்ற ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்தவர் மருத்துவர் அன்புமணி. இப்படி உங்களுக்காக, மகளிருக்காகவும் குழந்தைங்களுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் நல்ல நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க மருத்துவர் அன்புமணி அவர்கள். அவர்கள் தான் உங்களுக்கு அப்படிப்பட்ட நல்ல மனிதரை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். நான் ஒரு தலைவனே சொல்ல, நல்ல தலைவர்களை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். அதை விட முக்கியம், ஒரு நல்ல மனிதனை நீங்கள் தலைவராக தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் தான் மருத்துவர் அன்புமணி அவர்கள். உங்களுக்காகவே ஒவ்வொரு நொடியும் அவர் யோசிச்சுதான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறார். நல்ல நல்ல திட்டங்கள், விவசாயத்துக்கும் நல்ல திட்டங்கள், அதே சமயம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு திட்டங்கள் நிறைய நிறைய திட்டங்களை வைச்சிருக்கிறாங்க. அதை செயல்படுத்த வாய்ப்பு தான் அவர் கேட்கிறாரு. அந்த வாய்ப்பை மகளிராகிய நீங்கள் நிச்சயமாக அவருக்கு அன்போடு தர வேண்டும் என்று உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி கூட்டணிய அமைச்சிருக்கிறாங்க மருத்துவர் அன்புமணி அவர்களும் அவர்களோட கூட்டணியில இருக்கிற அனைத்து தலைவர்களும் சேர்ந்து. அந்த கூட்டணியில நல்ல திட்டங்களை நாம் கொண்டு வந்து அதையெல்லாம் இந்த மக்களுக்கு, குறிப்பாக மகளிருக்கு ஏற்ற நல்ல திட்டங்களை கொண்டு வந்து நம்ம நல்ல ஆட்சியை கொடுக்க வேண்டும், நல்ல மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் தயாராக இருக்கிறோம். இந்த வரப்போகின்ற தேர்தல்ல 1000 ரூபாய் கொடுத்தாங்க, 3000 ரூபாய் கொடுத்தாங்க அப்படின்னு ஏமாந்து போய் தவறானவர்களுக்கு நீங்கள் மீண்டும் வாக்களித்தீர்கள் என்றால் உங்களுடைய கடை இன்னும் 600 கடைன்றது இன்னும் ஒரு 1000 கடையா திறந்துடுவாங்க. அதான் வேணுமா? நமக்கு தேவையே இல்லை இல்லையா? கடையை திறக்கிறதா வேணும். மூடுற கடையை படிப்படியாக குறைத்து விடுகிறேன் என்று கொடுத்த வாக்குறுதியில காத்தோட பறந்து போச்சு. அதெல்லாம் மூடவே இல்லை. 4 வருஷம் ஆச்சு, முடிய போது 4.25 வருஷம் ஆச்சு, இன்னும் அந்த திறந்த கடையை திறந்துதான் வச்சிருக்கிறாங்க. அதனால இதையெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு முறை தேர்தல் வரும்போதும் நம்ம அண்ணன் அன்புமணி தான் நம்ம கேட்காமே நம்ம ஊருக்கு 108 ஆம்புலன்ஸ் கொண்டு வந்தார். நம்மளுடைய அண்ணன் அன்புமணி தான் இந்த ஊசி போன்ற தனி ஒரு முறை பயன்படுத்தி தூக்கி எறியக்கூடிய ஊசி போன்ற சுகாதாரமான நல்ல திட்டங்களை கொண்டு வந்தார் என்பதை ஞாபகம் வைத்துக் கொண்டு அவர் பின்னால் நீங்கள் எல்லாம் சகோதரிகள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து அவரையும் அந்த கூட்டணியும் வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்னொரு விஷயம், ஸ்ரீபெரும்புதூர்
சுங்குவார் சத்திரம், காஞ்சிபுரம் அப்படின்னு நீங்க வரும்பொழுதே விவசாயத்தை பத்தி பேசலாமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டே வரும். ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 15-16 இடங்களுக்கு போய் இது வரைக்கும் இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள்ல உங்களை போன்ற அனைத்து மகளிரையும் பார்த்துட்டு வரேன். அவங்க கிட்ட நாங்க பேசும்பொழுது பாத்தீங்கன்னா விவசாயத்தை பத்தி அவ்வளோ பேசணும். நேத்து கூட மாம்பழ விவசாயம், தென்னை விவசாயம், மலர் விவசாயம், எல்லா ஊர்லயும் ரோஜா, குண்டுமல்லி அப்படின்னு எத்தனையோ விவசாயம் செய்யறாங்க. அதே போல நெல்லு, கரும்பு இப்படி போன்ற விவசாயங்களை பத்தி எல்லாம் பேசிட்டு வரோம். ஆனா இங்க வந்து பார்த்தா விவசாயத்தை பத்தி பேசவே முடியாது. ஏனென்றால் விவசாயமே இந்த பகுதியில் கிடையாது. ஏன் விவசாயம் கிடையாது? இது ஏரி மாவட்டமா? எவ்வளவு ஏரி, எத்தனை ஏரி இருக்கிறது. இந்த மாவட்டமே ஏரி இருக்கக்கூடிய மாவட்டம். ஆனா இங்க ஏன் விவசாயம் இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட தொழிற்பேட்டைகள், கிட்டத்தட்ட சிப்காட் என்ற பெயரில் 1800 தொழிற்சாலைகள் இங்க இருக்கிறது. அப்போ தொழிற்சாலையில வேலை இருக்கா? யாருக்காவது? ஒரே ஒருத்தர் கூட இங்க பெரிய வேலை கிடையாது. இவ்வளோ பெரிய தொழிற்சாலைகள், 1800 தொழிற்சாலைகள் இந்த பகுதியில மட்டும் இருக்கு. ஸ்ரீபெரும்புதூர், இருங்காட்டுக்கோட்டை, அப்புறம் வல்லம், அந்த மாதிரி ஏரியாலலாம் அவ்வளோ பெரிய 1800 தொழிற்சாலைகள் இருக்கிறது. அதில மண்ணின் மைந்தர்களான நமக்கு இங்க வேலை இல்ல. இந்த இடத்த தொழிற்சாலை எங்க அமைச்சாங்க? வானத்துல கட்டிட்டாங்களா? வானத்துல கட்டினாங்களா? இல்ல கவர்மெண்ட் இடத்துல கட்டினாங்களா? இல்ல, உங்களுடைய இடத்துல தானே கட்டியிருக்காங்க. முப்போகம் விளையக்கூடிய விவசாய நிலங்களை கிட்டத்தட்ட 40 வருஷம் முன்னாடியே புடுங்கிட்டாங்க. அந்த காலத்துல மக்களுக்கு எதுவுமே தெரியல. ஒரே நாள்ல சட்டம் இயற்றி இந்த இடங்களை அப்படியே எடுத்துட்டாங்க. அதுவும் லட்சக்கணக்கில் விலை போகக்கூடிய இடங்களை வெறும் 1000 கணக்கில் அடிமாட்டு விலைக்கு வாங்கி உங்களெல்லாம் உங்க வீடு, உங்க கோவில், உங்க தோட்டம் எல்லாத்தையும் விட்டு துரத்திட்டாங்கல்ல. தெரியுமா அந்த கதை? எப்படி இன்னைக்கு எத்தனை லட்சக்கணக்கில் போகக்கூடிய அந்த விவசாய நிலங்களை இந்த சிப்காட்ன்ற பெயர்ல எல்லாத்தையும் புடுங்கிட்டு ஏதோ கொஞ்சம் காசை கொடுத்து மனசாட்சியே இல்லாமல் அரசாங்கமும் அரசு அதிகாரிகளும் அவங்களுக்கு நல்லா தெரியும் அந்த இடத்துல நல்ல விலைக்கு போகும்னு. ஆனா மார்க்கெட் வேல்யூ, கைட்லைன் வேல்யூன்னு புதுசா பேரை சொல்லி அந்த மார்க்கெட் வேல்யூ, அது அரசாங்க விலைக்குன்னு சொல்லி இருக்கிறதுலே அடிமாட்டு விலைக்கு ஏழைகளுடைய நிலங்களை பிடுங்கி அப்படியே பெரிய பெரிய கம்பெனிக்கு தார வாத்துட்டாங்க. அப்ப கூட நீங்க என்ன நினைச்சிருப்பீங்க? அந்த காசும் வந்த காசு கடனுக்கே போயிட்டு இருக்கோம். அப்பயே செலவாயிடும். அது என்ன 2 வருஷம் இருந்திருக்குமா, இல்ல 3 வருஷம் இருந்திருக்குமா, இல்ல 5 வருஷம் கூட வச்சு அந்த காசை வச்சிருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? தெரிஞ்சது விவசாயம், விவசாய தொழில் போயிடுச்சு. அடுத்தது இந்த தொழிற்சாலைகள்ல வேலை கொடுப்பாங்கன்னு நினைச்சிருப்பீங்க. ஐயோ, நம்ம தான் சேத்துலயும் மண்ணுலயும் காலை வச்சு இவ்வளவு கஷ்டப்படுறோமே, நம்ம பிள்ளைங்களாவது அந்த மாதிரி வெயில் மழை எதுவும் இல்லாம வெள்ளை வேட்டி, வெள்ளை சட்டை, மடிப்பு கலையாத சட்டை போட்டுட்டு வெள்ளை பேண்ட் போட்டுட்டு ஒரு நல்ல உத்தியோகத்துக்கு போகணும், ஆபீஸ் வேலைக்கு போகணும்னு நினைச்சிருப்பீங்க. அப்படித்தானே நினைச்சது? இந்த பகுதியில தொழிற்சாலைகள் வரும்போது என்ன சந்தோஷம், பரவாயில்ல விவசாய நிலத்தை புடுங்கிட்டாங்க, இருந்தாலும் பசங்களாவது படிச்சுட்டு வேலைக்கு போகுங்கன்னு நினைச்சிருப்பீங்க. அந்த வேலையும் கிடையாது. இந்த பகுதியில யாருக்குமே நிலம் கொடுத்தவர்களுக்கோ இந்த பகுதியை சேர்ந்த மண்ணின் மைந்தவர்களுக்கு வேலை கொடுக்கல தானம்மா? இவ்வளவு பெரிய தொழிற்சாலையில வேலை கிடைக்கல. இங்க 1000 பேர் மண்ணின் மைந்தர்கள் இருந்தா 2000 பேர் வெளியூர்ல இருந்து வந்தவங்க தான் இருக்காங்களாம். 100 பேர் வேலைக்கு வச்சானா 80 பேர் வெளி மாநிலத்திலிருந்து வராங்க. 20 பேர் தான் தமிழ் ஆளுங்க வேலை செய்யறாங்க. அதுவும் ஹவுஸ் கீப்பிங், ஒரு வாட்ச்மேன், அந்த மாதிரி வேலை தான் கொடுத்திருக்காங்க. பெரிய வேலையெல்லாம் கொடுக்கவே இல்லை. அப்புறம் கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயோ அவங்க நல்ல ஹார்ட் ஒர்க் பண்றாங்க, வெளி மாநிலத்திலிருந்து வந்தவங்க நல்ல ஹார்ட் ஒர்க் பண்றாங்க, 6 மணிக்கே வேலை செய்யறாங்க, 5 நாட்களும் வேலை செய்யறார்கள், குடிக்கவே மாட்டாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. இந்த மக்களை குடிகாரர்களாக ஆக்கியது யார்? இந்த அரசாங்கங்கள் தானே. குடிகாரங்களா அவங்கள ஆக்கிட்டு அவங்க வேலைக்கு போலன்னா என்ன அர்த்தம்? குடிக்கடையெல்லாம் இல்லைன்னா அவங்க நல்லபடியா படிச்சு வேலைக்காவது போயிருப்பாங்க. அந்த வேலையும் கெடுத்துட்டீங்க. இப்ப ஹுண்டாய் கம்பெனி இருக்கு, அது கிட்டத்தட்ட 2000-3000 ஏக்கர், அதுக்குள்ளேயே அவ்வளோ ஏரி இருக்கு. அந்த கம்பெனியில 1000 அடிக்கு போர் போடுறாங்க. ஒரு தனியார் கம்பெனிலையுமே போர் போடக்கூடாது என்ற சட்டம் இருக்கிறது.
போரே போடக்கூடாது. எந்த தனியார் கம்பெனில போர் போட முடியாது. விவசாயி தான் அவங்க நிலத்துல போர் போட்டுக்கலாம். ஆனா தனியார் கம்பெனில போர் போடக்கூடாது என்ற சட்டம் இருந்தும் 1000 அடிக்கு போர் போட்டு வைக்கிறாங்க. ஒரு கம்பெனில போர் போட்டிருக்காங்க. அப்ப சுத்தி இருக்கிற தண்ணி எல்லாம் எங்க போகும்? போர் போட்டா என்ன ஆகும்? 1000 அடிக்கு போர் போட்டா நிலத்தடி நீர் அத்தனையும் அந்த கம்பெனி உறிஞ்சிரும். அப்புறம் விவசாயம் பண்ண முடியுமா? இல்ல குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி கிடைக்குமா? அப்ப குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி வேணா நம்ம என்ன பண்ணணும்? 1000 அடிக்கும் அதிகமாக 1500 அடிக்கு ஒரு போர் போட்டாதான் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி கிடைக்கும். ஆடு மாடுக்கு நல்ல தண்ணி இருக்கா? கிடையாது. குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி இருக்கா? கிடையவே கிடையாது. இப்ப தண்ணி கூட ஒண்ணு விலை வேற ஏத்திட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். 5 ரூபாய்க்கு வித்திருந்தாங்க, இப்ப 7 ரூபாய்க்கு. 7 ரூபாய் ஆயிடுச்சா? நான் சொன்னதுக்கு சரியா? 5 ரூபாய் கூடம் இன்று 7 ரூபாய். உங்க ஊர்ல 10 ரூபாவாமா? 10 ரூபாய்க்கு விக்குதா? 10 ரூபாய். அதாவது ஏரி மாவட்டம், அவ்வளவு ஏரி குளங்கள் கிணறுகள் உள்ள இந்த மாவட்டத்துல குடம் தண்ணிய விலைக்கு வாங்க வேண்டிய அவ்வளவு நிலைமைக்கு நம்மள கொண்டு வந்து விட்டுருக்காங்கன்னா இவங்க என்ன அரசாங்கம் நடத்துறாங்க? நான் கேக்குறேன். எதுக்காக அப்ப எங்க நிலத்தெல்லாம் புடுங்கி பெரிய பெரிய கம்பெனிக்கு தாரவாத்து கொடுத்தீங்க? ஏரியில வேற கொண்டு போய் குப்பைய கொட்டுறாங்க. அந்த நச்சு பொருளையா, நச்சு கழிவு அதையெல்லாம் கொண்டு வந்து குப்பையா கொட்டுறாங்க. அந்த எலக்ட்ரானிக்ஸ், அந்த கப்பாரான்ற இதெல்லாம் சந்தவேலூர்ல இருந்து வந்திருக்கீங்களா யாராவது? நீங்க வந்திருக்கீங்க. எங்க உங்க ஊர்ல இருந்து? நீங்க வந்தா ஓகே. உங்க ஊர்ல நாளைங்க கை தூக்குங்க. அதான் கேக்குறேன். இவங்க வந்தாங்க, சரி உங்க ஊர்ல நாள் கூட்டு வந்தீங்களான்னு கேக்குறான். வந்திருக்காங்க. உங்க ஊர்ல சந்தவேலூர் தானே? அந்த குப்பெல்லாம் அப்படியே எங்க இருக்குது? ஏரியில் தானே இருக்குது. ஏரியில போய் ஒரு குடம் தண்ணி மொண்டு குடிக்க முடியுமா? இல்ல ஆடு மாடு போய் அந்த ஏரியில போய் தண்ணி குடிக்க முடியுமா? முடியவே முடியாது. அதை ஏரியே காணாம நாசம் பண்ணிட்டாங்க இந்த கம்பெனி எல்லாம். பண்ணிட்டாங்களா இல்லையா? இத மாதிரி எத்தனையோ இன்னொரு ஊர் கூட நான் பார்த்தேன். எத்தனையோ ஊர்ல அவங்களுடைய ஏரி குளங்களை நாசம் பண்ணியாச்சு. குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல. அதுல வேற வெளியிடுற காற்று வேற துர்நாற்றம் வீசும் காற்று. அது ஃபுல்லா விஷம் விஷம் விஷம். தண்ணியில விஷம். நீங்க நல்ல தண்ணி தான் அதையும் உறிஞ்சிட்டாங்க. மேல இருக்கிற காத்தும் விஷம். இத்தனையும் இவங்க ஒரே கம்பெனிகளா செய்திருக்காங்க. வேலையாவது கொடுத்தாங்களான்னா அதுவும் கிடையாது. அதுல வேலை செய்வங்க வெளி மாநிலத்தில இருந்து கூட்டிட்டு வந்துட்டாங்க. அப்ப உங்களுடைய வாக்குறுதியை திராவிட முன்னேற்ற கழக அரசின் தேர்தல் வாக்குறுதி எண் 196 என்ன தெரியுமா? தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய தனியார் நிறுவனங்கள், தனியார் தொழிற்சாலைகள் அனைத்திலும் 75% தமிழக மக்களுக்கே சென்று சேர வேண்டும் என்ற வாக்குறுதிய கொடுக்கறாங்க. அதற்காக நாங்க சட்டம் கொண்டு வருவோம் என்று திமுக தேர்தல் அறிக்கையில கொடுத்திருக்காங்க. 196 இதோ முடிய போகிறது. இது வரைக்கும் ஒரு சட்டம் போடல. 75% தமிழக மக்களுக்கு தான் அதை கொடுக்கணும். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மண்ணின் மைந்தர்களுக்கு, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளில் வேலை உறுதி செய்யப்படும் என்ற வாக்குறுதியை கொடுத்துட்டு அதை நிறைவேற்றவே இல்லை. இதோ முடியவே போதும் இன்னும் 2 மாசத்துல. அப்போ நீங்க கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு? வாக்குன்னா என்ன? நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்றோம். நம்ம வீட்டுல வேற யாராவது வராங்க, நம்ம வீட்டுக்கு அம்மா உங்க வீட்டுக்கு கல்யாணத்துக்கு வரோம் அப்படின்னு சொன்னாலே அது வாக்குறுதி தானே. அப்ப போலன்னா ரொம்ப தப்பாயிடும். ஐயோ நம்ம அவங்க வீட்டுக்கு போறோம்னு சொன்னமே போலையே அப்படின்வாங்க. கண்டிப்பா சொன்னதுக்காவது கஷ்டப்பட்டு கடன் வாங்கியாவது பஸ் பிடிச்சாவது அந்த கல்யாணத்துக்கு போயிட்டு வருவோமா இல்லையா? அதாவது வாக்குறுதினா அதான். ஒரு சின்ன விஷயத்த சொன்னா கூட அதை நிறைவேற்ற வேண்டும். இது இவ்வளவு பெரிய விஷயம். இந்த மக்களுடைய வாழ்வாதாரம், வேலை, அதுக்கே அந்த வாக்குறுதிய அவங்க நிறைவேற்றவே இல்லை. எதுவுமே பண்ணல. அதுக்கு இல்லாம இப்ப அங்க வேலை செய்யக்கூடிய அத்தனை பேர்களும் அந்த வெளிமாநிலத்திலிருந்து வந்திருக்கவங்க எல்லாம் கூட கஞ்சா தொழிலுக்கு அவர்களை பயன்படுத்துவதாக ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை இந்த பகுதியில் இந்த மக்கள் வைக்கிறாங்க. அதாவது கஞ்சாவை அவர்கள் மூலமா தான் விற்பனை செய்யறாங்க. எவ்வளவு பெரிய கொடுமை இது! வெளி மாநிலத்திலிருந்து அவ பிழைப்பு தேடி வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு வேலையும் கொடுத்து அவங்கள தப்பும் செய்ய வச்சு நம்ம மக்களை, நம்ம சின்ன பசங்களை கஞ்சாவுக்கு அடிமையாக்கி இருக்கீங்கன்னா அப்ப பணத்தை தவிர வேற எதுவுமே இவங்களுக்கு முக்கியம் இல்ல. பணம் பணம் பணம். அதனாலதான் உங்க நிலத்தெல்லாம் புடுங்கி தனியாருக்கு கொடுத்துட்டு அந்த தனியார் என் நிலத்து பக்கத்துல 1000 ஏக்கர் 500 ஏக்கர் 150 ஏக்கர்னு தோட்டம் தோட்டமா வாங்கி போட்டாங்க. அப்பதான் அது விலை ஏறும். அதானே?
அவங்க மட்டும் அந்த மாதிரி செய்யறாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கஞ்சாவை அரசாங்கத்துக்கு தெரியாம விற்கவே முடியாது. கஞ்சா மது இந்த பொருள், இந்த கஞ்சாவோ இந்த போதை பொருட்களே காவல்துறைக்கு தெரியாம விற்கவே முடியாது. எல்லாருக்கும் தெரியாது என்ன நடக்குதுன்னு. எல்லாரும் வாய்மூடி மௌனமா இருக்கிறாங்க. ஏன்னா இது மிகப்பெரிய கொள்ளை கும்பல். இந்த கொள்ளை கும்பல் என்ன பண்றாங்க, மக்களுக்கு போதைய கொடுத்து அவங்கள அப்படியே அடிமையாவே வச்சிருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. நம்ம சின்ன சின்ன குழந்தைங்க கூட, பள்ளிக்கூட குழந்தைங்க கூட போதை பழக்கத்துக்கு அடிமையாகி அவங்க என்ன தப்பு பண்றாங்கன்னே தெரியல. இந்த மாவட்டத்துல மட்டும் 40 கொலை சராசரியா நடக்குது. 40 கொலை. வெளியில எந்த மாவட்டத்திலயும் இப்படி நடக்கிறது இல்ல. இங்க மட்டும் 40 கொலைகள் சராசரியா நடந்துகிட்டே இருக்கான். இந்த 40 கொலைனா இப்ப என்ன ஆகும்? அந்த 40 குடும்பம் என்னமா ஆகுறது? 40 கொலைனா 40 பேர் உயிர் போயிடுச்சுன்னு அர்த்தம். அவன் சார்ந்த அந்த குடும்பம் எவ்வளவு நடுத்தெருல நிர்கதியா நிக்கும் இல்லையா? அந்த போதை கஞ்சா பழக்கம் தான் இதுக்கு காரணம். இந்த போதையும் கஞ்சாவை சாப்பிட்டு என்ன பண்றோன்னே தெரியாம கொலை பண்றாங்க. காசுக்காக கொலை பண்றாங்க. அவங்க கிட்ட போய் ஒரு கொஞ்சம் காசை கொடுத்து கொலை பண்ணா யார வேணா கொலை பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி இளைஞர்கள் ரொம்ப ரொம்ப கொடூரமாக மாறிக்கொண்டு வருகிறார்கள். இந்த கஞ்சா பழக்கம், போதை பழக்கத்தால பெண்கள் பாதுகாப்பு மிகப்பெரிய கேள்விக்குறி. கடந்த வாரம் கூட ஏதோ தனியா வந்த ஒரு பொண்ணை கடத்திட்டு போயிட்டு மறுநாள் கொண்டு வந்து விட்டுருக்காங்க. என்ன அநியாயம் இது! எங்கன்னா நடக்குமா? அப்ப அந்த பெண்ணுக்கு என்ன பாதுகாப்பு? எத்தனை பெண்கள் இருக்காங்க? எவ்வளவு பேர் வேலைக்கு போகணும்னு ஆசையா படிச்சுட்டு சின்ன பொண்ணுங்களா இருக்கிறாங்க. அவங்க நல்ல வேலைக்கு போகணும், நல்ல தன்மானமாக வாழ வேண்டும். இவங்க கொடுக்குற 1000 ரூபாய் எதுக்கு? நீங்க நல்லா சம்பாரிச்சுன்னா உங்க கீழே 25,000 30,000 இருக்கும் இல்லையா? அது உங்களுடைய பணம். நீங்கள் உழைத்து சம்பாதித்த உங்க பணம் உங்ககிட்ட இருக்கும். அதையெல்லாம் புடுங்கிட்டு இவங்க கொடுக்குறாங்க 1000 ரூபாய். அதே சமயம் இன்னொன்னு விஷயம், அவங்க 1000 ரூபாய் கொடுக்கறானா உங்ககிட்ட இருந்து வாங்குற வரி எவ்வளவு தெரியுமா? மாசத்துக்கு 2000 ரூபாய். மாசத்துக்கு பால் வரி, அந்த சொத்து வரி, வாகன வரி, போக்குவரத்து வரி, தண்ணி வரின்னு வாங்குறது மாதம் 2000 ரூபாய் அரசாங்கத்துக்கு நீங்க தரீங்க. அவங்க உங்களுக்கு திருப்பி கொடுக்கறது வெறும் 1000 ரூபாய் தான். அதான் இங்க நடக்குது. வருஷத்துக்கு 25,000 நாம அரசாங்கத்துக்கு வரியாகவே கொடுக்கறோம். 25,000 வருஷத்துக்கு ஒரு ஆளு. ஆனா அவங்க கொடுக்கறது 10,000மோ 15,000மோ மொத்தமாவே. அவ்வளவுதான். இந்த ஸ்ரீபெரும்புதூர் மாவட்டத்துல ஒருத்தருக்கும் இவங்க போட்டுக்கிறாங்க. இது ஸ்ரீபெரும்புதூர் மாவட்டம், இந்த சுங்குவார் சத்திரம், இங்கெல்லாம் பயங்கரமா தொழிற்சாலைகள் இருக்கு. ஒரு ஆளுகிட்டயோ 10 லட்சம் ஆண்டு வருமானம். யாருக்கு 10 லட்சம் ஆண்டு வருமானம் இருக்கு? 50 லட்சம். 10 லட்சம் இல்ல, 10 லட்சம் ஒருத்தருக்கு ஆண்டு வருமானமா? எனக்கு கை தூக்குங்க. இங்க வந்திருக்கவங்கல யார் எல்லாம் எத்தனை பேர் லட்சாதிபதிகள்? அதான் கேக்குறேன். போட்டுக்கிறாங்க. இது தகவல்ல இருக்குது. ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம், சுங்குவார் சத்திரம், இந்த மாவட்டத்தில் எல்லோருமே லட்சாதிபதிகள்னு போட்டிருக்காங்க. என்னன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கவங்களுக்கு ஆண்டு வருமானம் 5 பேர் கொண்ட ஒரு குடும்பத்துக்கு 32 லட்சம், 32.7 லட்சமா. ஆனா ஸ்ரீபெரும்புதூர் இன்னும் பயங்கர டெவலப்டு. ஏன்னா ஏகப்பட்ட ஃபேக்டரி இங்க தானே இருக்குது. அதனால உங்களுடைய ஆண்டு வருமானம் 50 லட்சம் அப்படின்னு போட்டிருக்காங்க. எங்க இருக்கு அந்த 50 லட்சம்? பண்ணாங்களா? உங்களுக்கு கொடுக்கல. அதையெல்லாம் அந்த முதலாளிகளும் அங்க இருக்கிற வெளிமாநில ஆட்களும் தான் அனுபவிக்கிறாங்க. இங்க யாருக்குமே கிடையாது. தினம் இன்னைக்கும் வேலை வேணும்னு போய் அவங்க கிட்ட கெஞ்சக்கூடிய நிலைமையில தான் வச்சிருக்கிறாங்க. அப்ப நிலம் கொடுத்தவங்க இன்னும் கூட ஒழுங்கா காம்பன்சேஷன் வாங்கல. அது கூட பாட்டாளி மக்கள் கட்சி தான் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி, சட்ட போராட்டம் நடத்தி அந்த ஹுண்டாய் கம்பெனிக்கு வேலைக்கு நிலம் கொடுத்தவங்களுக்கு காம்பன்சேஷன் வாங்கி கொடுத்தாங்க. இன்னும் கூட அந்த சட்ட போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி மக்களுக்காக செய்த எத்தனையோ நல்ல திட்டங்கள். இப்ப மருத்துவர் அன்புமணி சொன்ன மாதிரி அதே போல ரயில்வே திட்டங்களை இங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. எங்க கூடுவாஞ்சேரி, இந்த ஸ்ரீபெரும்புதூர், ஆவடிக்கு ஒரு ரயில்வே திட்டத்துக்கு அனுமதி வாங்கி கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆச்சுமா. ஆனா அதை இங்க நிறைவேற்றவே இல்லை. இங்கதான் வேலை கொடுக்கல, ஏதாவது பக்கத்து ஊர்ல போய் வேலை செஞ்சு பொழைச்சிக்கலாம்னா ட்ரெயினும் கிடையாது. அதே சமயம் பஸ் ஸ்டாண்ட் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நான் சுங்குவார் சத்திரம் வழியாதான் எங்க ஊருக்கு போனோம். இது வழியாதான் நான் குழந்தையில இருந்து போயிருக்கேன். சுங்குவார் சத்திரம் போனோம்னா அது வழியாதான் எங்க ஊர் பக்கத்துல, செய்யாறு பக்கத்துல, காஞ்சிபுரம் பக்கத்துல இருக்குது. இது வழியாதான் நாங்க போனோம். அப்பெல்லாம் சுங்குவார் சத்திரத்துல பஸ் ஏறிக்கிறேன், சுங்குவார் சத்திரத்துல பஸ் இறங்குறேன்னு சொல்லி எப்ப பார்த்தாலும் சொல்லுவாங்க.
நான் நினைச்சுக்குவேன் சுங்குவார் சத்திரத்துல பஸ் ஏறுறாங்க, பஸ் இறங்குறாங்க, பெரிய பேருந்து நிலையம் இருக்கும் போல இதுன்னு வந்து பார்த்தா எல்லாம் தெருள் தான் நிக்குது இன்னி வரைக்கும். எப்ப எனக்கே 50 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. நான் சொல்றது நான் சின்ன பொண்ணா இருக்கும்போது 10-12 வயசு பொண்ணா இருக்கும்போது பார்த்தது. இன்னி வரைக்கும் ஒரு பேருந்து நிலையம் கட்டவே இல்லை. பஸ் எல்லாம் தெருவுல நிக்குது. சுங்குவார் சத்திரம் வந்து சென்டர், அதாவது சென்னைக்கும் மற்ற பக்கத்துல இருக்கக்கூடிய மற்ற மாவட்டங்களுக்கும் அது சென்டர். இங்க வந்து ஒரு மிகப்பெரிய பேருந்து நிலையம் இருந்தா அதை சுத்தி எத்தனையோ கடைகள் வரும். அப்போ வந்து வியாபாரம் பெருகும், மக்களுடைய வாழ்க்கை தரமாவது பெருகும். எதையுமே பண்ணல, எல்லாத்தையும் வெளிமாநில ஆளுக்கு கொடுத்துட்டாங்க. இல்ல வெளிநாட்டுக்காரங்களுக்கு தமிழ்நாட்டையே வித்துருவாங்க போல இருக்கு. அடுத்தது அதான் அவங்க பண்ணல, தமிழ்நாட்டையே வெளிநாட்டுக்காரங்களுக்கு வெளிநாட்டு கம்பெனிக்கு கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்க மீட்டிங் போடுறதுக்கு தான் அவங்க கம்பெனி ஸ்பான்சர் பண்ணிட்டே இருக்காங்களே. அவங்க மீட்டிங் போனோம்னா கம்பெனி தான், இந்த வெளிநாட்டு கம்பெனி தான் ஸ்பான்சர் பண்ணுது அவங்களுக்கு. அப்ப எப்படி அவங்க வந்து மக்கள் நலனை பத்தி யோசிக்க போறாங்க? யோசிக்கவே போறது இல்லை அவங்க. அதனால நான் உங்ககிட்ட எல்லாம் கேட்டுக்கிறது என்னன்னா, அரசாங்கம் அதை பத்தியோ ஆட்சியாளர்களோ அரசு அதிகாரிகளோ மக்கள் நலனை பற்றி ஒரு சிறிதும் அவங்களுக்கு அக்கறையே கிடையாது. பணம் ஒன்றுதான் அவர்களுக்கு பிரதானம். உங்களுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளின் நலனுக்காகவும் உங்க நல்ல பசங்க படிக்கணும், அவங்க பாதுகாப்பா பெண்கள் இருக்கணும், அதே சமயம் நல்ல வேலைக்கு போக வேண்டும், அவர்கள் உடல் நலத்தோடு நன்றாக இருக்க வேண்டும், சுய மரியாதையோடு வாழ வேண்டும், குடிப்பழக்கம் இல்லாமல் இருக்க வேண்டும், போதை பழக்கம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்ற ஒரே சிந்தனையோடு செயல்பட்டு கொண்டு இத்தனை வருடங்களாக போராடி கொண்டிருப்பவர் மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான். அதனால அவருக்கு நீங்க உங்களுடைய முழு மனசோட உங்களுடைய ஆதரவை அவருக்கும் அவர் சார்ந்த கூட்டணிக்கும் நீங்க தெரிவிக்க வேண்டும். அதை வந்து இந்த எலெக்ஷன்ல தான் நீங்க காட்ட முடியும். நான் சொன்னேன்ல 5 வருஷத்துக்கு ஒரு முறை பவர் வருதுன்னு, அந்த பவரை தவறா யூஸ் பண்ணிடாதீங்க. உங்களுடைய கையில இருக்கக்கூடிய அந்த சக்தியை தவறானவர்களுக்கு மறுபடி வாக்களித்தீர்கள் என்றால் உங்கள் பிள்ளைகளுடைய தலையெழுத்தை நீங்களே தவறாக எழுதுறீங்கன்னு தான் அர்த்தம். புரியுதா நான் சொல்றது? ஏன்னா மறுபடியும் குடிக்கடைகளையும் போதை பழக்கத்தையும் கொண்டு வந்து விட்டுருவாங்க. அதனால அந்த தப்பை மட்டும் நீங்க செய்யவே கூடாதுன்றதா என்னுடைய முக்கியமான வேண்டுகோள். இந்த இவ்வளவு நேரம் என்னுடைய பேச்சை பொறுமையா கேட்டீங்க. இன்னும் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த மாவட்டம் வந்து காஞ்சிபுரம் கிழக்கு. எங்க சத்தியமா வேற உட்கார்ந்துருக்காங்க, அவங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா இத மாதிரி எத்தனையோ மீட்டிங் அவங்க பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி இந்த காஞ்சிபுரம் தான் வந்து போதி தர்மர் தெரியுமில்ல, போதி தர்மர் பிறந்த மாவட்டம். அங்கதான் அவர் போய் கராத்தே போன்ற பெரிய தற்காப்பு கலைகளை சைனா முழுக்க ஆசிய நாடுகளுக்கு கொண்டு வந்து சேர்த்தார். அந்த மாவட்டத்தில் பிறந்த நீங்கள்லாம் இப்ப என்ன பண்ணணும்னா, நம்மலாம் வந்து மார்ஷல் ஆர்ட்ஸ் கத்துக்கணும். பெண்களுக்கு தற்காப்பு கலையை சொல்லி கொடுங்கள், வேற வழியே கிடையாது. பெண்கள் பாதுகாப்புக்கு நம்ம பெண் குழந்தைகளை வளர்த்து கொள்ள வேண்டும். அதே போல தாய்மார்களான நீங்கள்லாம் ஆண் குழந்தைகளையும் அதே கவனத்தோடு வளர்க்க வேண்டும். பெண் குழந்தைகளுக்கு எல்லா கட்டுப்பாடையும் விதிக்கிறோம்ல, சாயங்காலம் 6 மணிக்கு மேல போக கூடாது, யார்கிட்டயும் அனாவசியமா பேசக்கூடாது, போன்ல யார்கிட்டயும் தகவல் தொடர்பெல்லாம் வைத்துக் கொள்ளாதீங்க, ஜாக்கிரதையா இருங்க. அதே போல ஆண் குழந்தைங்களுக்கு அந்த கட்டுப்பாடுகளை விதியுங்கள். ஏன்னா எங்க பார்த்தாலும் போதை பழக்கம், எங்க பார்த்தாலும் குடிப்பழக்கம். கையில கால விழுந்தாவது பசங்களுக்கு அந்த பழக்கம் வராம பாத்துக்கோங்க. அது முக்கியமான ஒரு வேண்டுகோள். அதையெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு பெண் குழந்தைகளையும் ஆண் குழந்தைகளுக்கும் அதே கட்டுப்பாடோடு ஒழுக்கத்தோடு நல்ல பழக்கங்களோடு வளருங்க. அப்பதான் அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையும். ஏன்னா இந்த அரசாங்கம் கடையை மூடுற மாதிரி தெரியல, ஆனா நம்ம ஆட்சிக்கு வந்தா கண்டிப்பாக அந்த கடையெல்லாம் தூக்கி போட்டுட்டு படிப்பை கொடுப்போம், நல்ல வேலையை கொடுப்போம், நல்ல ஒழுக்கத்தை கத்து கொடுப்போம். ஆகையால் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட அத்தனை பெண்களும் எல்லாரும் இந்த தேர்தல் மட்டுமல்ல உள்ளாட்சி தேர்தலையும் எல்லாரும் போட்டு நீங்க எல்லாம் உள்ளாட்சி தேர்தலில் பங்கு பெறணும். ஓட்டு போடுற மட்டும் கிடையாது, நீங்களும் ஒரு வார்டு மெம்பர் ஆகலாம், கவுன்சிலர் ஆகலாம், ஒன்றிய கவுன்சிலர் ஆகலாம்,
மாவட்ட கவுன்சிலர் ஆகலாம். இதெல்லாம் எத்தனையோ இருக்கு. பெண்களுக்காகவே நிறைய இடஒதுக்கீடு இந்த உள்ளாட்சி தேர்தல்ல இருக்கு. இன்னொரு 6 மாசம் கழிச்சு வரும். எல்லாருமே அதுல நீங்க எல்லாம் நின்று வெற்றி பெற்று ஒருத்தரோ உங்க கையில சக்தியாக நீங்கள் உங்க ஊருக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு சக்தியாக உருவெடுக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு, சிங்கப்பெண்ணே எழுந்து வா என்றவுடன் வந்த அத்தனை சிங்கப்பெண்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்க அண்ணன் அன்புமணியாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், இந்த மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய இங்க எங்களுடைய உங்க அன்பு சகோதரர்கள், இங்க அன்பு சகோதரிகள் எல்லாரும் இருக்கிறாங்க. எல்லோருமே உங்களோட தான் எப்பொழுதுமே நாங்கள் என்றென்றும் இருப்போம் என்று கூறிக்கொண்டு இந்த விழாவுக்கு வந்த உங்கள் அனைவரையும் நன்றியோடு வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.